வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மெடிக்கல் காலேஜை பற்றி முழு விவரத்தையும் பார்ப்போம். 2024 கேட்டகரி வைஸாக எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ சீட் எதிர்பார்க்கலாம், நம்ம எவ்வளோ சீட் இருந்தால் எவ்வளோ மார்க் இருந்தால் நம்மளுக்கு சேஃப் ஸ்கொயரு அப்படிங்கிறதையும், சீட் மேட்ரிக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு இருக்குது 2023 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும், 7.5 மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எவ்வளோ பணம் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறதையும், 2023 2022 7.5 எவ்வளோ முடிஞ்சிருக்குது, கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது நம்ம ரவுண்டு 1 அப்படிங்கிறதையும், 92.5% 22 23 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு ரவுண்டு 1 அப்படிங்கிறதையும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். 2008 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 150 சீட்டு ஒரு வருஷத்துக்கு இதில் அலாட் பண்ணுறாங்க. மொத்தம் 150 சீட்டு ஒரு வருஷத்துக்கு. இது அஃபிலிட்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளே வருது. இது அப்ரூவல் பண்ணது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் அப்ரூவல் பண்ணியிருக்குது. இந்த காலேஜோட ஏரியா 73 ஏக்கரில் இருக்குது. இது என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, எம்பிபிஎஸ் எம்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டை பொறுத்தவரையில் 17 பிராஞ்சில் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு ரேங்கில் 44வது இடத்துல இருக்குது. என்ஆர்ஐ ஓசிஐ ரேங்கில் 93வது இடத்துல இருக்குது. ஓப்பன் மேனேஜ்மெண்ட் ரேங்கில் 78வது இடத்துல இருக்குது மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி. இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டு டோட்டலாக 1000 பெட் இருக்குது. இதில் ஒரு நாளைக்கு அவுட் பேஷண்ட் 1300 பேஷண்ட் வர்றாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக. இதோட கூடும் குறையும். சராசரியாக 1300 பேர் ஒரு நாளைக்கு வர்றாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபீஸை பொறுத்தவரையில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தியை பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸுங்கிறது 4,50,000 வாங்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் 1,55,000 வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதர் ஃபீஸ் 1,00,000 ரூபா வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை டோட்டல் ஃபீஸ் 7,45,000 ரூபா வாங்குறாங்க டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு. இது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ் தான். இது மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கிடையாது. செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ் 92.5%க்கு. அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அப்புறம் மெஸ் பில்லு எல்லாமே கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. 7.5 இடம் எடுத்து போகிறவங்க, சீட் எடுத்து போகிறவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹாஸ்டல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, மெஸ் பில்லை பொறுத்தவரையில். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 13,50,000 வாங்குறாங்க. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரையில் 24,50,000 வாங்குறாங்க. என்ஆர்ஐ லேப் கோட்டாவை பொறுத்தவரையில் 21,50,000 வாங்குறாங்க. இது ஒரு வருஷத்துடைய ஃபீஸு, ஃபஸ்ட் இயர் ஃபீஸு. அது சீட் மேட்ரிக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பொறுத்தவரையில் அதாவது ஸ்டேட் கோட்டாவை பொறுத்தவரையில் 50%, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 50%, மொத்தம் 100%. இப்போ ஸ்டேட் கோட்டா அந்த 50% எவ்வளோ சீட்டு வருதுன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 28 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 24 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எம்பிசியை பொறுத்தவரையில் 17 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 14 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 90 சீட்டு 92.5%க்கு ஸ்டேட் கோட்டாவில் அலாட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 7.5%க்கு ஸ்டேட் கோட்டாவில் 7 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 7 சீட்டு எப்படி ஒதுக்கியிருக்காங்கன்னா, ஓசியை பொறுத்தவரை 2 சீட்டும், பிசியை பொறுத்தவரை 2 சீட்டும், எம்பிசியை பொறுத்தவரை 2 சீட்டும், எஸ்சியை பொறுத்தவரை 2 சீட்டும் ஒதுக்கியிருக்காங்க. பிசிஎம்மில் 2023லையும் அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரை 2023, எஸ்டியை பொறுத்தவரை 2023 சீட்டு போடலை. பிசிஎம்மு, எஸ்டி, எஸ்சிஏக்கு சீட்டு 2023 எந்த சீட்டும் போடலை. இப்போ 7.5 பொறுத்தவரையில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தியில்
2022 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை எந்த சீட்டுமே போடல 2022 2023. பிசியை பொறுத்தவரையில் 2022 277 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 366 முடிஞ்சிருக்குது. 89 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 282 முடிஞ்சிருக்கு. 2023 பொறுத்தவரையில் 375 முடிஞ்சிருக்கு. 93 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 2022 2023 எந்த சீட்டுமே போடலை. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 249 முடிஞ்சிருக்கு. 2023 பொறுத்தவரையில் 347 முடிஞ்சிருக்கு. 98 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2022 2023 எந்த சீட்டும் போடலை. எஸ்டியை பொறுத்தவரை 2022 2023 எந்த சீட்டும் போடலை. இப்போ 92.5% எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இது ரவுண்டு 1 உடைய கட் ஆஃப் தான். 2022 ஓசியை பொறுத்தவரையில் 518 முடிஞ்சிருக்கு. 2023 பொறுத்தவரை 547 முடிஞ்சிருக்கு. 29 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 2022 511 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரை 542 முடிஞ்சிருக்குது. 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையில் 481 2022 முடிஞ்சிருக்குது. 513 2023 முடிஞ்சிருக்குது. 32 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி பிசிஎம்மை பொறுத்தவரை 2022 495 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரை 523 முடிஞ்சிருக்குது. 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022 2023 இடையில். எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 379 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 428 முடிஞ்சிருக்குது. 49 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 308 2022 357 2023 49 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022 2023 இடையில். அதே மாதிரி எஸ்டியில் பொறுத்தவரையில் 301 2022 342 2023 41 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ 2022 2023 டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம்னா ஓசியை பொறுத்தவரை 29, பிசியை பொறுத்தவரை 31, எம்பிசியை பொறுத்தவரை 32, பிசிஎம்மை பொறுத்தவரை 28, எஸ்சியை பொறுத்தவரை 49, எஸ்சிஏயை பொறுத்தவரை 49, எஸ்டியை பொறுத்தவரை 49 மார்க் டிஃப்ரெண்ட் 2022க்கும் 23க்கும் இடையில் நடந்திருக்கு. இப்போ நம்ம ரவுண்ட் 1 கட் ஆஃப் 2023 வச்சுக்கிட்டு இதில் இருந்து ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தியை பொறுத்தவரையில். அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் நார்மலாக எல்லா காலேஜுக்குள்ள ரேஞ்சில் தான் 2022 2023 டிஃப்ரெண்ட்டு முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 89, எம்பிசியை பொறுத்தவரையில் 93, பிசிஎம்மில் இல்லை. எஸ்சியை பொறுத்தவரையில் 98 மார்க் டிஃப்ரெண்டில் தான் இருக்குது 2022 2023 இடையில். இதில் 400+ வரலை. மேல்மருவத்தை பொறுத்தவரை 400+ வரல. அதிக மார்க்குனா எம்பிசியை பொறுத்தவரையில் 375 தான் இருக்குது. அதனால் இதில் பிசி எம்பிசியை பொறுத்தவரையில் 390 மார்க்கு இருந்தால் சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 380 இருந்தால் சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். இதில் அதுக்கு மேலே வேணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 400க்கு மேலே இருந்தாலே நம்ம தைரியமாக இருக்கலாம். ஏன்னா ரிப்பீட்டர் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க வருஷம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுடைய எண்ணிக்கை எக்ஸாம் எழுதுறது கவுன்சிலிங் போகிறது உடைய ஸ்டூடெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் விரும்பி போய்கிட்டு இருக்காங்க 7.5 ஃபுல்லாக. அதனால் இதில் கொஞ்சம் கட் ஆஃப் 7.5 பொறுத்தவரை இந்த வருஷம் கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலுக்குள்ள எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃபையும் போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக்கு, திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, அப்புறம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி,
அப்படிங்கிற எல்லா காலேஜோடைய கட் ஆஃபே நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்தவரையில் வேலை மாலுங்கிற எல்லா காலேஜோடைய கட் ஆஃபையும் போட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம சேனலை பார்த்துக்கிடுங்க. அதில் எந்தெந்த காலேஜ் வேணுமோ, வேறு காலேஜ் வேணும் என்றால் நம்ம சேனலை கமெண்டில் கொடுங்க, நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.